துளசி தைலம். தும்பை, துளசி, நொச்சி, ஆலவழுது, வேலவழுது, பச்சை கற்பூரம், வேம்பு, சோம்பு, வெத்தலை போன்ற 18 வகை மூலிகையால் தயாரிக்கப்பட்ட அரிய 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 தைலம். அரியது என்றால் என்ன? அரியது கேட்கும் வரிவடி வேலோய், அரிது அரிது மானிடராதல் அரிது. மானிடராயினும் கூன் குருடு செவிடு பேடு நீங்கி பிறத்தல் அரிது. மிக்க மகிழ்ச்சி. சொல்லால் தமிழால் வெல்லாத உலகையெல்லாம் வெல்லும் திறமை படைத்த ஐயனே, கொடியது என்னவோ? கொடியது கேட்கும் வடிவடி வேலாய், கொடிது கொடிது வறுமை கொடிது, அதனிலும் கொடிது இளமையில் வறுமை. அதான் என்ன பொழப்புதான் இது? 4 பன்னிக்குட்டி வாங்கி தாயா, வச்சு காசை பறிச்சு தரேன். இவனை கிட்ட இந்த கொட்டையும் பட்டையும் காட்டி அமைச்சு காசு புடுங்கிறதுக்குள்ள உசுரே போயிருது. வீட்டு வாட கட்டும்டா, பாடுறா. அதனிலும் கொடிது ஆற்றுணா கொடுநோய். இது நான் சொல்ல சார், ஔவையார் சொன்னது. கொடூரமான நோய் எதுன்னு கேட்டா ரொம்ப பேர் எய்ட்ஸ்பா, சில பேர் குஷ்டம்பா. என்ன கேட்டா உங்க தலையில அடிச்சு சத்தியம் பண்ணி சொல்லுவேன் சார், உலகத்திலே ரொம்ப கொடுமையான நோய் கேஸ் ட்ரபிள், அதாவது காத்த பிரிக்கிறது. நீங்க சிரிக்கிறதுக்காக சொல்ல சின்ன பையன் மக்களே, சிந்திங்க. சூப்பர் ஐடியா டி. மிச்ச காசுக்கு சாக்லேட் குடுக்குறானுங்க. நுகர்வோர் கோர்ட்ல கேஸ் போட்டா 1 லட்சம் ரூபாய் கிடைக்கும். இவ ஒரு காசு காசுன்னுட்டு எழுத்து போட்டாங்கடி. சீக்கிரம் போய் சைக்கிளுக்கு டோக்கன் போட்டு வா. போடி. தள்ளு 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 தள்ளு. மகாஜனங்களே, உங்களுக்கு எல்லாம் நன்மையா உண்மையா தன்மையா ஒரு கதை சொல்ல போறேன். அண்மையில வந்து கேட்டுக்குங்க. அமெரிக்கால புள்ளக்குட்டி பெத்த புருஷன் பொண்டாட்டி 2 பேர். அந்த வெள்ளைக்காரனுக்கு பாவம் கேஸ் ட்ரபிள். ராத்திரி தூக்கத்துல டர்ன்னு பிரிச்சு எடுத்திருக்கான். ஏன் புருஷன் விட்ட குசு சத்தத்துல தூக்கமே போச்சுன்னு கேஸ போட்டு டைவர்ஸ் வாங்கிட்டு புள்ளைய தூக்கிட்டு போயிட்டா பொண்டாட்டிக்காரி. சுப்ரீம் கோர்ட்டுக்கு போக வேண்டியதானே? குசு போடவா கேஸ் போடவா? கதை சொல்லிட்டு இருக்கேன்ல. ஆனா இங்கேயும் பாருங்க, நம்ம பையன் பிள்ளைங்க சர கட்டிக்கும் போது மொச்ச பயிரா அள்ளி மேய்ஞ்சிட்டு ராத்திரி பூரா டர்ரு புருன்னு அடிச்சு பிரிப்பா. ஏயா எங்க அப்பா மறு வீட்டுக்கு புதுசா வாங்கி கொடுத்த அன்றாயும் வேட்டியும் இப்படி கிழிச்சு நாசம் பண்றேன்னு பொண்டாட்டிக்காரி கேட்டா, அடிப்படி குலைக்கிற நாய் கடிக்காதுன்னு தத்துவம் பேசுவான். அதாவது புசுக்கு நசுக்கி விட்டாதான் நாருமா, சத்தமா விட்டா மணக்குமா? ஒரு 4 பேர் நின்னு பேசிட்டு இருக்கிற இடத்துல ஒருத்த மட்டும் டமால்னு ஒரு குண்டை போடுவான். 4 பேருமே மூக்க பிடிப்பான். விட்ட வேணா சொல்லுவான், எந்த சண்டால பாவியோ விட்டுட்டான்னு. ஏன்னா அவனுக்கு தானே முதல்ல தெரியும். ஐயா கொலைகேசம் கூட ஒத்துப்பாங்க, ஆனா குண்டு போட்டதை ஒத்துக்க மாட்டான். ஏன்? அது அவனுக்கு மான பிரச்சனை. நீங்க எல்லாம் அமைதியா இருக்கிறத பார்த்தா உங்கள பல பேர் இந்த வேலையை செஞ்சிருப்பீங்கன்னு தோணுது. பிரச்சனை இல்ல, ஊர்பட்ட மருந்துக்கெல்லாம் அடங்காத உங்க வாய்வு. நான் கொடுக்கிற மருந்து 1 டீஸ்பூன் சாப்பிடுங்க, மேல 4 காத்து கீழே 4 காத்து சும்மா பூ மாதிரி பிரியும். அடுத்ததா நம்ம பார்க்க போறது மலச்சிக்கல். மலச்சிக்கல். மலச்சிக்கல் மனுஷனுக்கு பல சிக்கல். மனுஷன்னா கால மாலை 2 வேளையும் வெளியேறணும். வீட்டுல எவன் செத்து கிடந்தாலும் சரி, அதை மட்டும் நிறுத்தக்கூடாது. நிறுத்தணும் புலத்தோட சேர்ந்து நம்மளோட அறியும். என்னடா ஒரே கவுச்சியா பேசுறானே, தயவு செஞ்சு தப்பா நினைக்காதீங்க. சாமி உங்களுக்கு வேணுமா? நேக்கு இதெல்லாம் வேண்டாம், சும்மா வேடிக்கை பாக்குறேன். எனக்கு தெரியும் உங்களுக்கு தேவைப்படாதுன்னு. ஏன்னா சாமி தினமும் காலங்காத்தால குளிச்சு முடிச்சு அவர் கொல்லப்புறத்துல இருக்கிற துளசி செடி 3 சுத்தி 2 இலை பிச்சு திம்பார். நாம அப்படியா? நாய் கரண்ட் கம்பத்தை தேடி அலையிற மாதிரி செடி கொடி எங்க இருக்கோ அதை தேடி கண்டுபிடிச்சு ட்ரைன்னு ஒண்ணு கடிப்போம். யாரையும் ஒசியா பேச நினைக்க வேணாம் சார். ஐயமா இருங்க, பல பேரு ஜட்ஜி, இன்ஜினியர், டாக்டர்னு பெரிய பெரிய பதவியில் இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு இந்த துளசியோட அருமை தெரியும். நீங்களும் உங்க பசங்களுக்கு வாங்கிட்டு போய் கொடுங்க, அவங்களுக்கு மெமரி பவர் கூடும், வாந்தி வைத்தாலையும் நிக்கும். அப்படி நிக்கல நான் விக்கல. வாங்க சார், வாங்க சார், வந்து வாங்கிட்டு போங்க. எல்லாரும் சார் எடுத்துங்க சார், உங்க பேரை பேத்தி எல்லாத்துக்கும் கொடுங்க சார். எடுத்துங்க சார், அண்ணா எடுங்க, வாங்க வாங்க. என்ன ஓமத்திரம் வாட அடிக்குது? இதான் சார் நம்ம பையன் புத்திங்கிறது. தேடி வந்து மருந்து கொடுத்தா 1000 கேள்வி கேட்பீங்க. ஒரு லாட்ஜ்ல ரூம போட்டு இத்தனை தேதி இத்தனை மணிக்கு பேப்பர் விளம்பரம் கொடுத்தா நீங்களும் டான்னு போய் நிப்பீங்க. அவனும் இதான் சாக்குன்னு உங்களை கோழி குஞ்சு அமுக்கிற மாதிரி அமுக்கி 2000 3000 புடிக்கிட்டு விட்டுருவா சார். நாங்க அப்படி இல்ல சார், உங்க கண்ணு முன்னாடி எங்க வைத்தியசாலையை வச்சிருக்கோம். நான் சூத்திரத்தை சொல்ல சொல்ல இவர் இடிப்பாரு, இவர் கிண்டுவாரு. வாங்க சார், வந்து வாங்கிக்கங்க. ஒரு பாட்டில் வெறும் 50 ரூபாய். ஒரு பாட்டில் அது உங்க வீட்டுல இருக்கிற குழந்தை குட்டிகளுக்கு எங்க வைத்தியசாலை கொடுக்கிற இனாம். வாங்க சார், வாங்க வந்து வாங்கிக்கங்க. ஒரு பாட்டிலோட விலை வெறும் 50 ரூபாய் சார். வாங்க சார், ஐயா கொடுங்க, கொடுங்க. வேற யாராவது? அதான் ஒரு 4 பாட்டில். வாங்க சார், வந்து வாங்க, கேட்டுங்க. ரொம்ப நல்ல பையனா.
பாவி பொம்பளை ஏன்டா அப்படி தூக்கிட்டு ஓடுற இறக்கி விடுறா முடியல ஆளு கொள்ள பாக்க ஆடி அடிச்சு ஒரு குந்தாடி ஐயா ஐயா அக்கா அக்கா அக்கா